லைஃப்பில் நான் பண்ண அடுத்த தப்பு என்ன நானே மதிக்காமல் விட்டது. 3 எபிசோடாக மற்றவங்க என்னை ட்ரீட் பண்ணதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இதில் என்ன நானே மோசமாக ட்ரீட் பண்ணதை பற்றி சொல்கிறேன். என் க்ளோஸ் சர்க்கிளில் உள்ளவங்களுக்கு தெரியும், என்கிட்ட வந்து நீ அழகாக இருக்க அப்படின்னோ, இல்லை நீ அழகாக எழுதுகிற, அழகாக பேசுகிற அப்படின்னு என்ன சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு தான் கண்ணு தெரியலன்னு கூட சொல்லுவேன், ஆனால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இது என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்திலேயே ரொம்ப கேவலமான பழக்கமாக நான் பார்க்குறேன். யோசிச்சு பாருங்களேன், நம்மளை வேற ஒருத்தவங்க நம்பலைன்னா பரவாயில்ல, நம்மளே நம்பாமல் அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. அதை நான் 22 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தேன். மற்றவங்க ஒப்பீனியன் தான் என்னோட டெசிஷனாகவே இருந்தது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இது ரியலைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன நானே நேசிக்க ஆரம்பிச்சு அப்ரிசியேஷன்ஸை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்துடுச்சு. மற்றவங்களை ஹர்ட் பண்ணாதது முக்கியம்னா நம்மளே ஹர்ட் பண்ணாமல் நேசித்து பார்த்துக்கிறதும் முக்கியம்தான். ஸோ வெல்கம் டு எபிசோட் 4 ஆஃப் எனக்கு நடந்த அநியாயமும் இதுக்கு நான் பண்ண அட்வைஸும். அப்ரிசியேஷனை அக்செப்ட் பண்ணி பாருங்கள். யாருமே அப்ரிஷியேட் பண்ணலன்னா கூட உங்களையும் உங்கள் டேலண்ட்டையும் நீங்கள் நம்புங்க. கான்ஃபிடென்ஸ் தானாக வரும்.